ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி எங்களோட சண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இந்த vlogல. சண்டே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ் தான். வெண்பா குட்டிக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். குழம்புக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் குழம்புக்கு இட்லி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சிக்கன் குழம்பும் தான். சாட்டர்டே நைட்டு தான் மாவு அரைச்சிருந்தேன். அதை லாஸ்ட் vlogலேயே உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாவு பாருங்கள், சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. பாதி இந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் இருந்தது. இப்போ முக்கால்வாசி பாத்திரம் ஃபுல்லாகிற அளவுக்கு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும், நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த இட்லி ஊற்றும் போது இதே மாவை நல்லா நிறைய பேர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இட்லி ஊற்றுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். மாவுக்குள்ளே நிறைய அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அதோடவே சேர்த்து இட்லி ஊற்றும்போது இட்லி நல்லா சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி சிக்கன் குழம்பு காம்பினேஷன் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லி வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சூப்பராக இட்லி வந்திருக்கு அப்படின்ட்டு. இட்லி ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இதுக்கு மேலேயும் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் ஆகும்போது தோசை சாப்பிடும்போதே நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக புளிச்சுது அப்படின்னாலே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ கீழே போயிடுச்சா, அந்தளவுக்கு சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருந்தது. வாங்கிட்டு வந்திருந்த சிக்கனில் கொஞ்சம் ஃப்ளஷ் பார்ட் மட்டும் எடுத்து பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொறுமையாக லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். லஞ்சுக்கும் இதே சிக்கன் குழம்பு தான். எக்ஸ்ட்ராவாக பெப்பர் சிக்கன் மட்டும் பண்ணணும். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. லஞ்சுக்கு அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். மட்டும் காலில் உதைக்கூடாது. எடுத்துகிட்டு இங்கே கையில் தூக்கிட்டு வா. அதை வச்சிரு. ஆஃப் பண்ண வேண்டாம், வேகட்டும். நீ பம்கின் எடுத்துட்டு வா. பம்கின் எது மயிலு? பம்கின் எது? அதான் பம்கினா? அப்போ வாட்டர் மெலன் எது? எது வாட்டர் மெலன்? என்னது அது? தேங்க்யூ. ஏமா நீ தூக்க முடியாது, நான் எடுத்துக்கிறேன். கீழே போட்டுடுவ. மெதுவா வைக்கணும். தேங்க்யூ. இட்லி அண்டு குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிற வரைக்கும் வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. இப்போ இட்லி வெந்துருச்சா, ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. எடுத்து உங்களுக்கு பிளேட்டில் போடும்போது அதோட சாஃப்ட்னஸ் தெரியும். இட்லி உள்ள வரைக்கும் ஃபுல்லாக வெந்துருச்சான்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி மாதிரி இருக்கிறத வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும். இட்லி எடுத்து ஹாட் பேக்கில் போட்டாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களில் யாருக்காவது இட்லி ஹார்டாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்க மாவை மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஊற்றி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லன்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு ப்ளாகில் போட்டிருந்துருப்பேன். 3 to 4 days ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதை இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஊர்லேருந்து கொண்டு 3 weeks கிட்ட ஆச்சு. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது இப்போ 3 weeksக்கு அப்புறமா க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம குப்பை வருது. வெங்காயத்தோல் எல்லாமே வந்திருக்கு. ஊரில் நாங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எல்லா வெங்காயத்தோலுமே செடிக்கு தான் போடுவோம். இங்கே அவ்வளோ செடி இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் தான் போட்டேன். டஸ்ட்பினில் போடுறதுக்கு மனசே இல்லை. செடிக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வளரும்.
கொஞ்சமாக இருந்த வெங்காயம்ல எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு பாருங்கள். அதுலேயுமே வந்து 4-5 அழுகி போயிருந்தது. அடிக்கடி இந்த தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி அழுகிறத வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துல எல்லாம் கொஞ்சம் காஞ்சு தோலெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி இங்கேருந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கிச்சனில் கொண்டு போய் வச்சிடணும். கிச்சனில் தான் வந்து கொஞ்சம் ஃபுல் டைம் வந்து ஓப்பனாகவே இருக்கும். அப்போ வந்து வெங்காயம் வந்து அழுகி போகாது. இந்த பெட்ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பெட்ரூமை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஆனியனோட ஸ்மெல் தான் ஃபுல்லாக வருது. ஸோ இதை வந்து சீக்கிரமாக கிச்சனுக்கு மாற்றணும். இன்றைக்கி நைட்டே வந்து மாற்றிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெண்பா குட்டி இவ்வளோ ஜாலியாக எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு ஹேர் கட் பண்ணி. முடியும் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. கண்ணுக்கிட்டேயே வர ஆரம்பிச்சிருச்சு. கிளிப் போட்டு விட்டாலும் மேடம் வந்து விட மாட்டாங்க, கழட்டி எடுத்துருவா. கீழே வந்ததும் செக்யூரிட்டி அவங்களோட பேபி இருந்தாங்க. அவங்க பேபி கூட வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் கட்க்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நேச்சுரல்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து நேச்சுரல்ஸில் வந்து ஒரு டைம் ஹேர் கட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் தெரியாமல் லைட்டாக சிசர் வந்து ஒரு முடியை மட்டும் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கட்னாலே ரொம்ப பயம் வெண்பாக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுகாமல் வந்து செம்ம ஜாலியாக ஹேர் கட் பண்ணிக்குவா. ஹேர் கட் பண்ண போகலாம் அப்படின்னு கேட்டு போய் ஹேர் கட் பண்ணிப்பா. பட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது இன்சிடெண்ட்டுன்னே சொல்ல முடியாது, தெரியாமல் ஒரு முடி மட்டும் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஹேர் கட்னா வெண்பாக்கு வந்து செம பயம். லாஸ்ட் டைம் வந்து ஊர்லேயே நாசுவன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தோம். அங்கேயும் வந்து உட்கார மாட்டேன்னு ஒரே அழுகாச்சு தான். ஒரு முக்கால்வாசி ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா வந்து உட்காரவே வைக்க முடியல, எஞ்சி வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. நாங்கள் இந்த ஒரு 1 வீக்காக வந்து வலிக்காத ஹேர் கட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ பேசி இப்போ வந்து அவளே ஹேர் கட் பண்ணிக்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூப்பிட்டு போகிறா. என்ன அட்டகாசம் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல. ஈரோடில் இருக்க வரைக்கும் வந்து வெண்பா குட்டிக்கு ஹேர் கட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்டுடியோ 11 தான் கட் பண்ணுவோம். நல்லா பொறுமையாக நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டாங்க, எந்த பிரச்சனையுமே ஆகலை. இங்கே வந்து தெரியாமல் நடந்த ஒரு மிஸ்டேக்னால வெண்பா குட்டிக்கு ஹேர் கட்னாலே பயம் வந்துருச்சு. முடி பாருங்கள் எங்கே வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கு. நாங்கள் உள்ளே வரும்போதே ஆல்ரெடி 2 கிட்ஸுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2மே வந்து அழுகாமல் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள காமிச்சா அவங்க பாரு அழுகாமல் இருக்காங்க, சூப்பராக ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேசி தான் கஷ்டப்பட்டு இங்கே உட்கார வச்சுருக்கோம். வெண்பா குட்டிக்கு இது வரைக்குமே வந்து பாய் கட் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் வந்து பாய் கட் மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். மற்ற ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பொறுமையாக டைம் எடுத்து தான் கட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் மேடம் வந்து உட்கார மாட்டாங்க. போதுமா? சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி முடித்தாச்சு. நடுவில் 1-2 டைம் தான் வந்து போதும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பேசி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு கட் பண்ணியாச்சு. அவ்வளோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போடல, அமைதியாக உட்காந்துக்கிட்டா. ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லஞ்செல்லாம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெண்பா குட்டியும் வந்து இன்றைக்கி தூங்கலை, அதனால் அவங்க அப்பா கூட வந்து உள்ளே விளையாடிட்டுருக்கா. வெண்பா குட்டி தூங்கியிருந்தானா நாங்களுமே வந்து தூங்கியிருப்போம். அவள் தூங்காததுனால எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. விஜய் டிவியில் இந்த டான்ஸ் ஆர் யூ ரெடி ஷோ வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து எப்போவுமே ரியாலிட்டி ஷோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த ஷோவில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ஷோ வந்து பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஷோ பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வெண்பா குட்டியும் அவங்க அப்பாவும் வந்து கீழே சைக்கிள் ஓட்ட போயிட்டாங்க. ரெகுலராகவே இந்த டைமுக்கு டெய்லி பார்க் தான் வந்து போவோம். இன்றைக்கி வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தா, அதனால் கீழே வந்து சைக்கிள் ஓட்ட போயிருக்காங்க. சைக்கிள்லாம் ஓட்டி முடிச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறமா வெண்பா குட்டியோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னரும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தூங்க போயிட்டாங்க. டைம் வந்து 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பெட்ரூமில் இருக்க
ஆனியனை வந்து கிளியர் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து வச்சாச்சு. 3 days தான் ஆகுது அந்த ஆனியன் க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்குள்ளே இதிலேருந்து கொஞ்சம் குப்பையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஹாலில் வச்சுட்டு பால்கனியில் இருந்த டஸ்ட்டு குப்பை எல்லாத்தையுமே வந்து கூட்டி எடுத்தாச்சு. இந்த பெட்ரூம் வந்து ஒர்க்கிங் ரூமாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரூமை வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி ஹால் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்கே வச்சுருந்தேன். டாய் பாக்ஸ் எல்லாமே. இந்த ரூமோட நிலைமையை பாருங்கள். ஒரு நாள் இங்கே இருந்ததுக்கு இந்த ரூம் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்தால் அதோட இடத்துல வந்து ஹாலில் செட் பண்ணணும். ஹால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ஹால் மாதிரி இருந்தது. அப்பயும் பார்த்திங்கன்னா 1-2 டாய்ஸ் வந்து ஹால்லேயும் போட்டு வச்சுருந்தா. எல்லாத்தையுமே பழைய இடத்துக்கு மாற்றி வச்சுட்டு அந்த பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கோட டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த விலாகை வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலில் இன்னுமே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் வந்து கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. வெண்பா பிரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சீக்கிரமாக மானிட்டைஸ் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.